கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 95 அதிகாரம் 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அன்பானவர்களே, சங்கீதக்காரன் சொல்ற ஒரு வார்த்தை, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற போது, அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும், ஒரு இயலாமை வரும், ஒரு வெறுத்து போகிற காலம் வரும். பிரசங்கி சொன்ன மாதிரி, எனக்கு பிரியம் இல்லாத காலம், வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு காலம் வரும். அந்த மாதிரி சூழ்நிலை வருகிற போது அது ஏன் வந்தது, எப்படி வந்ததுங்கிறது நம்மளால யோசிச்சு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா எப்படியாவது அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், எப்படியாவது அதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு ஒரே போராட்டமா இருக்குமே தவிர, ஒரு சமாதானமா ஒரு நிதானமா முடிவெடுக்கக்கூடிய நிலை அப்ப இருக்காது. நீங்க எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்களோ என்னமோ தெரியல, நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன். அதனால சொல்றேன், என்னால முடியல, இதுக்கு மேல வாழ்றதுக்கு என்னால முடியல அப்படின்னு நாம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்முடைய கால் சறுக்குகிறது. இனி என்னால நடக்க முடியாது, என் சுயபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல, என் தோல் பலத்தால் தூக்கி பார்த்த தூக்க முடியல, என் வாய் பலத்தால் பேசி பார்த்த பேச முடியல. அப்ப நம்முடைய சுய பலம் பலனற்று போகிற ஒரு நிலை. கால்கள் பலனற்று போகிறது, கைகள் பலனற்று போகிறது, தோள்கள் பலனற்று போகிறது, வார்த்தைகள் பலனற்று போகிறது. அப்போ பலன் இல்லாம இனி நாம பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பாத்தீங்களா. அந்த நிலையில நம்ம என்ன செய்யறதுன்னு நமக்கு புரியாது, தெரியாது. ஒருவேளை அப்படி ஒரு நிலை உங்களுக்குள்ள இருக்குமானால் நாம என்ன செய்யணும்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறப்ப அவருடைய கிருபை நம்மை தாங்குமா. நாம கீழே விழுந்து போகாதபடிக்கு, நாம பலனற்று போய் எதற்கும் பிரயோஜனம் இல்லாத போறது நேரத்துக்கு முன்னால அவருடைய கரம் நம்மளை அப்படியே தாங்கி பிடிக்கும். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. சில நேரங்கள்ல நாம தப்பான முடிவு எடுத்துறோம். அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் நாம யோசிச்சிருந்தோம்னா, அந்த முடிவுக்கு நாம எடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்மளே யோசிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். சில பேர் தன் வாழ்க்கையை கூட மாய்ச்சுக்கிறாங்க. அப்ப மத்தவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா, அட புள்ளகுட்டி இருக்கு, மனைவி இருக்கிறா, நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்மள மாதிரி பெரியவங்கிட்ட கலந்திருந்தா ஒரு ஆலோசனை கொடுத்திருப்போமே, இப்படி ஒரு வாழ்க்கை விரக்தினால இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மற்றவர்களுடைய வார்த்தைகளை கூட நம்ம கேட்டிருப்போம். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த போதும் கூட, அப்படி ஒரு நிலை இருக்கின்ற போதும் கூட, கர்த்தரிடத்துல நாம முறையிடுகிற போது அந்த நிலையை கடந்து கர்த்தர் நம்மை தாங்கி பிடிப்பாராம். வேண்டாம், இதுவல்ல வாழ்க்கை, இது இல்லாம இன்னொரு வாழ்க்கை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம தாங்கி பிடிப்பாராம். பயமா தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த கழுகுகள் இருக்கு பாத்தீங்களா, கழுகு, பருந்து, இதெல்லாம் தன்னோட குஞ்சுகளுக்கு பறந்து பழகிறதுக்கு ஒரு செயல் அது கடைபிடிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப உயரமா பறக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கழுகுதான். இந்த கழுகு என்ன பண்ணும், தன்னோட குஞ்சுகளை தன் முதுகுல சுமந்துக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, கழுகு எப்பயுமே ஒரு உயர்ந்த பாறை மேலேயோ
அல்லது உயர்ந்த மரத்தின் மேலதான் கூடுகளை கட்டும். அப்ப அதுக்கெல்லாம் இறகு முளைச்ச உடனே என்ன பண்ணும் தெரியுங்களா? அந்த முதுகுல சுமந்துகிட்டு போய் ரொம்ப உயரமான இடத்துல போய் கழுகு அப்படி கரணம் போடுமா. அப்படி போடுறப்ப அந்த குஞ்சுகள் கீழே விழுந்துரும். அது என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே விழுக 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 அது தரைய தொடறதுக்கு முன்னால் அதனோட பயத்திலேயே பறந்து பழகிடும். அதுல இந்த ஒரு சில குஞ்சுகள் அந்த பழகாம இருக்கும். அதை தரையில கீழே விழுந்து அடிபட்டு செத்துரும் அப்படிங்கிற ஒரு நிலை வர்றப்ப மெதுவா கீழே அந்த குஞ்சுக்கு கீழே போய் தன்னோட குஞ்சுகளுக்கு கீழே போய் அந்த தன்னோட முதுகலை மறுபடியும் சுமந்துக்கிட்டு பறந்து மேல போகும். அந்த உயரமான இடத்துக்கு போய் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், பழகட்டும், இன்னும் சிறகுகள் முளைக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தைரியம் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்து அந்த நாள் வந்தோடனே மறுபடியும் அதே மாதிரி அதுக்கும் பழகி பறந்து பழக்கி விடுமா. ஆனா அந்த புறா அந்த பருந்தனுடைய குஞ்சு கழுகு குஞ்சு என்ன நினைச்சிருக்கும்னா, சரி இன்னைக்கு என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, தரையில நாம போய் அடிச்சு விழுந்து நம்முடைய வாழ்க்கை போயிரும்ன்ற பயம் அதுக்குள்ள மிரட்சி அதுக்குள்ள இருந்துடும். ஆனா அந்த தாய் கழுகானது அப்படியே அதை தூக்கிட்டு போகும். எதுக்கு சொல்றேன்னா, அதே மாதிரி இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போயிரும், நான் இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, இனி என வாழ்றதுக்கு வழி இல்லை, என் கால் சறுக்குது, என்னால நடக்க முடியல, நான் இனி விழுந்துருவேன் அப்படிங்கிற அந்த நிலை வருகிற போது கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டோம்னா அழகா நம்மை பருந்துகள் எப்படி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்கு மேலாக கொண்டுட்டு போகுதோ அதே மாதிரி கர்த்தரும் நம்மை அவருடைய கிருபையினாலே தாங்கி பிடிப்பார். இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்கு. இந்த கழுகுனுடைய உதாரணம் மட்டும் இல்ல, கடல்ல இயேசு கிறிஸ்து நடந்து வருவாரு. அப்ப படகுல இருந்து சீமோன் சொல்லுவான், பேதுரு நானும் நடந்து வரேன்னு, நடந்து வான்னு சொல்லுவார். பக்கத்துல வந்த உடனே ஒரு நம்பிக்கையோட நடந்து வந்துகிட்டே இருப்பார். ஆண்டவரை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை ஆயிரும். ஏதோ ஒரு சூழ்நிலை அப்ப திடீர்னு உள்ள முழுக ஆரம்பிச்சிடும். இப்ப ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்துறப்ப கர்த்தர் தன் கரத்தை பிடித்து தன் கரத்திலே அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுறத பார்ப்போம். வேதத்துல இருக்கு. மூழ்கி போகிற நேரத்துல அவன் கடல்ல மூழ்கி அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போயிருங்கிற சூழ்நிலையில அவனோட கரத்தை பிடிச்சு கர்த்தர் தூக்கி நிறுத்தி அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். அவனை மீண்டுமாய் அந்த நம்பிக்கைக்குள்ளாக அந்த விசுவாசத்திற்குள்ளாக முழுமையாக இருக்கும்படியாக கர்த்தர் செஞ்சிருப்பார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய காத்திருக்கிறார். நாம அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே என் கால் சறுக்குது, நான் வழிக்கு விழுந்துருவேன், இதுக்கு மேல என்னால பலன் இல்லை, நடக்க முடியல, என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்குதுன்னு சொல்லி கடவுளோட சமூகத்துல நாம கேட்கிறப்போ, நம்ம கண்ணீரோட நம்மை ஒப்படைக்கிறப்போ அவருடைய கிருபை நம்மை தாங்கி பிடிக்கும். மகனே மகளே, நான் உனக்கு இருக்கிறேன், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கை அல்ல, அதனாலதான் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டுச்சு, இது இல்லாம ஒரு புதிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்குது, அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளாக நீ பயணிக்கக்கூடிய வழியை நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நம்மை அரவணைத்து, ஒரு தாய் ஒரு தகப்பன் எப்படி தன்னோட பிள்ளைகள் அழிந்து போகிறதையோ மூழ்கி போகிறதையோ பார்க்க முடியாம தான் உயிரை கொடுத்தாவது தன்னோட பிள்ளைகளை காப்பாத்தி அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு எப்படி அப்பாவும் அம்மாவும் நினைப்பாங்களோ அதே மாதிரி கர்த்தரும் நம்மை குறித்த நினைவுகளோடு இருக்கிறார். நம்ம மறக்க மாட்டார். அதனால நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி அன்போடு கூப்பிடணும். கர்த்தாவே, என் நிலை இப்படி இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்றதுல என்னங்க நமக்கு பிரச்சனை? நமக்கு தீர்வு அவரு தானே, நமக்கு விடுதலை கொடுக்க போறது அவரு தானே. அவரிடத்துல நாம சொல்றதுக்கு நமக்கு என்ன பயம்? அவர்தான் நம்மளை சொல்றாரு. உன்னிடத்துல என்ன இருக்குதுங்கிறத என்னிடத்துல சொல்லு, என்னிடத்துல எதையும் மறைக்காத. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும்
அவருக்கே எல்லாமே தெரியுங்க அப்படிங்கிற வார்த்தை இல்லாம தான் செய்த தவறுகளை ஆண்டவரோட சமூகத்துல நாம சொல்றப்போ அதை நாம உணர்வு பூர்வமா சொல்லுவோம். தெரியாம செஞ்சுட்டங்கிற ஒரு உணர்வு இருக்கும், இனிமே செய்ய மாட்டேங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அப்ப இந்த உணர்வுகளோடு அதை அறிக்கை செய்கிற போது கர்த்தர் தன் கரத்திலே நம்ம ஏந்தி கொள்வார். அதனாலதான் இந்த வசனம் இவ்வளவு அழகா சொல்லுது. என் கால்கள் சறுக்குகிறது என்கிற போது நீர் உம்முடைய கிருபையினால் என்னை தாங்குகிறீர் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் செயலற்று போகிற போது, பலனற்று போகிற போது, திறனற்று போகிற போது கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுறப்ப அவர் கிருபை நம்மை தாங்கும். அவருடைய கிருபை நமக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும். அவருடைய கிருபை மீண்டும் நம்மை வழிநடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்போம், அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லதொரு இந்த நாளுக்காக நன்றி. எங்கள் கால்கள் சறுக்குகிற போது உமது கிருபையினால் நாங்கள் வீழ்ந்து போகாதபடிக்கு நீர் எங்களை தாங்கி பிடிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில தாழ்வு நிலை, இழிவான நிலை, கெட்டுப்போன நிலை, பலனற்று போயிருக்கிற நிலை, திறனற்று போயிருக்கிற நிலை யார் யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவர்களை எல்லாம் உம்முடைய கிருபையினாலே தாங்கி மறுவாழ்வு கொடுத்து மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அடியேனையும் உம்முடைய பார்வையில வைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.